ஆஞ்சவர்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 15 முதல் 16 மற்றும் 21 முதல் 22 முடிய. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களில் பெரும்பாலானோர் வெள்ளை நிற உடையில் வந்திருப்பதை பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியா இருக்கு. இங்கே எல்லா வெண்புறாக்கள் போல, தூய ஆவி போல நீங்கெல்லாம் அமர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது எங்கே நம் பங்கில் ஒரு புது எழுச்சி வந்ததோ என்று மகிழ்ச்சி பிறக்கிறது. வாழ்த்துக்கள். ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த திருமுழுக்கு பெருவிழா இன்றைக்கு நமக்கு என்ன ஒரு அழகான செய்தியை தருகிறது. நாம் எல்லோரும் குழந்தையாய் இருக்கும் பொழுது திருமுழுக்கு பெற்றோம். ஆகவே நம்மில் பலர் இந்த அருட்சாதனத்தை பற்றி அவ்வளவு விழிப்புணர்வு இல்லை. ஏனென்றால் குழந்தையாய் இருக்கும் பொழுது பெற்றுக் கொண்டது நாம் அறியாத பருவத்தில் அதை நாம் பெற்றுக் கொண்டதனால் எனவே அந்த திருமுழுக்கின் ஆற்றலும் பலனும் சக்தியும் நாம் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலானோர் அனுபவிக்கவே நடந்துவிட்டோம். இந்த திருமுழுக்கு எவ்வளவு முக்கியமானது, அதனுடைய ஆற்றல், அதனுடைய சக்தி, மகத்துவம் இவற்றை புரிந்து கொண்ட எல்லாருக்கும் நிச்சயமாக அந்த அருள் வாழ்வு நம் வாழ்நாள் முழுவதும் தொடரும் வாழ்வாக அமையும். ஆகவே அப்படிப்பட்ட ஆற்றலை புதுப்பித்துக் கொள்ளதான் நம் தாய் திருவை இது அழகான ஒரு திருவிழாவை நமக்கு கொடுத்து நாமும் ஆண்டவரோடு நம்மை புதுப்பித்துக் கொள்ள அழைப்பை தருகின்றது. நாம் அன்புக்குரியவர்களே, ஒரு அருமையான சகோதரர் இருந்தார். அவர் நம் தமிழகத்தில் வாழ்ந்தவர். அவருடைய குடும்பம் சிறப்பாக வாழ்ந்தது. ஆனால் வறுமை வாக்கியது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் இலங்கையிலிருந்து வந்தவர். மீண்டும் இலங்கை நாட்டுக்கு திரும்பி செல்ல ஆசைப்பட்டார். ஏனென்றால் இங்கு அவருக்கு தேவையான வருமானம் இல்லை, குடும்பத்தில் வறுமை, குழந்தைகளை படிக்க வைக்க முடியவில்லை, பஞ்சம் இவ்வாறு அவரை வாட்டி வதைத்ததனால் அவர் இலங்கைக்கு மீண்டும் சென்றார். அகதியாகவே
கையில் ஒன்றுமில்லாமல் சென்றார். ஆனால் அந்த நாடு அவருக்கு கை கொடுத்தது. அவருக்கு உழைப்பின் நிமித்தமாய் அவர் மீண்டும் தான் இழந்ததை எல்லாம் பெற்றுக் கொண்டார். அங்கு ஒரு புதிய வீட்டை கட்டினார். அந்த வீடு அவர் குடும்பம் மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் நிறைவாக பெற்ற குடும்பமாய் மாறியது. ஆகவே அவ்வாறு அவர்கள் வாழ்வு சென்று கொண்டிருக்கின்றது. வீரனை ஏற்பட்ட அந்த போரினால் அவர் வீடு தகர்க்கப்பட்டது. அவர் குடும்பத்தில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிக்கப்பட்டது. மீண்டும் நிற்கதியாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. என்ன செய்வது? கவலை, கண்ணீர் குடும்பம் முழுவதும் அடைந்தது. நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தோமே, ஏன் இந்த நிலை என்று துவண்டு போனார்கள். ஆனால் அந்த சகோதரன் மட்டும் மன தைரியத்தோடு இருந்தார். அவருடைய மனைவி, குழந்தைகள் எல்லோரும் அழுதார்கள். நமக்கு மீண்டும் எப்படி இந்த வாழ்வு கிடைக்கும்? இந்த நாடும் நகரமும் நெருங்கி போய்விட்டது. நாம் எப்படி பிழைப்பது? இதற்காகவா நாம் அங்கிருந்து வந்தோம்? ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமில்லையா என்று அவர்கள் கதறினார்கள். ஆனால் அந்த சகோதரன் தைரியத்தோடு நின்றான். அப்போது அவர் நண்பன் அவரை பார்த்து கேட்டாராம், நீ கலங்காமல் நிற்கிறாயே, எல்லாவற்றையும் இழந்து விட்டாயே, மீண்டும் எப்படி புதுப்பித்துக் கொள்வாய்? யார் உனக்கு துணை செய்வது என்று கேட்டார். அப்போது அந்த சகோதரன் சொன்னாராம், நான் ஏன் கலங்க வேண்டும்? நான் தமிழகத்திலிருந்து இங்கு வரும்பொழுது ஒன்றுமில்லாமல் தான் வந்தேன். ஆனால் கடவுள் எனக்கு இங்கே எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆகவே நான் கடவுளை நம்புகிறேன். என் உண்மையான கடவுள் எனக்கு இந்த சோதனையை ஏவோவுக்கு கொடுத்தது போல் கொடுத்தார். எல்லாவற்றையும் பறித்துக் கொண்டார். மீண்டும் கொடுப்பார் என்ற நம்பிக்கை என் உள்ளத்தில் இருக்கிறது. என் உழைப்பு என்னிடத்தில் இருக்கிறது. என் குழந்தைகள் என்னோடு இருக்கிறார்கள். என் மனைவி என்னோடு தான் இருக்கிறார். என் சொத்துக்கள் அனைத்தும் அழிந்தாலும் இவர்கள் அனைவருமே எனக்கு சொத்துதானே. ஆகவே கடவுள் எல்லாவற்றையும் என்னிடமிருந்து எடுத்துக் கொண்டாலும் உயிரோடு எங்கள் அனைவரையும் வைத்துக் கொண்டாரு. ஆகவே என் உழைப்பை வைத்து மீண்டும் என் வாழ்வை புதுப்பித்துக் கொள்வேன் என்று அவன் தைரியத்தோடு சொன்னான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு உள்ள உறுதிதான் நம் அனைவருக்கும் தேவை. இந்த உறுதியை கொடுப்பதுதான் திருமுழுக்கு. ஆகவே அன்புக்குரிய திருமுழுக்கு என்றால் வேறு எதையும் நினைக்க வேண்டாம். மாறாக திருமுழுக்கு என்பது ஆண்டவரோடு நம்மை நாம் புதுப்பித்து அவரோடு இறந்து விழித்த மக்களாய் வாழ்வதற்கான அழைப்புதான் திருமுழுக்கு. இவற்றை நாம் புரிந்து கொண்டால் திருமுழுக்கின் சாட்சியின் மக்களாக நாம் வாழ முடியும். எவ்வாறு வாழ முடியும் அன்புக்குரியவர்களே? இவ்வாறு திருமுழுக்கின் வழியாக ஒவ்வொரு மனிதனும் புதுப்பிறப்பு அடைகிறார். உன் பிறப்பின் வழியாக பாவ நிலையோடு உன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கிறாய். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இதோ உன்னை கழுவி அபிஷேகம் செய்து நீ இனி இந்த தாயின் மகன் அல்ல, மாறாக என் மகன் என் மகள் என்று அவர் உன்னை தன் மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த தாயின் பிள்ளைகள் அல்ல, மாறாக கடவுளின் பிள்ளைகள். இதைவிட மேலான உரிமை நமக்கு கிடைக்குமா? எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள் என்றால் ஜோர கைப்பற்றி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நாம் அனைவரும் திருமணிக்கின் வழியால் கடவுளின் பிள்ளைகளால் ஏற்றுக் கொள்ளப்பட்டோம். ஆகவே நாம் அனைவரும் இறப்பின் மனிதர்கள். ஆகவே கிறிஸ்தவம் என்பது நம்மை நுழைந்து விட்டது. கிறிஸ்தவத்தின் ஆற்றல் என்பது நம்மை உறுதிப்படுத்துகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சக்தி நம்மிலே அது புது பொழிவை தருகிறது. ஆகவே என் ஆண்டவரோடு நான் பாவ நிலையிலிருந்து விடுவிக்கப்பட்டேன், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டேன். ஆகவே ஒளி நான் தனியால் அல்ல, நான் இந்த திரு அவையோடு இணைந்த மகன். ஆகவே திரு அவையின் உறுப்பினரால் மாற்றப்பட்டார். நாம் அன்புக்குள்ளே கடவுளின் பிள்ளையாய், அதன் பிறகு திரு அவையின் பிள்ளைகளாய் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டீர்கள்.
ஆகவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவன் என்ற உரிமை உனக்கு வழங்கப்பட்டது. இந்த சமூகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காத அந்தஸ்து உனக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இதைவிட மேலான முத்திரை என் மீது குத்தப்படுமா? நீ வாழ்வாங்கு வாழும் பொழுது, நீ இறக்கும் வரை மண்ணில் சென்றாலும் இந்த கிறிஸ்தவன் என்ற முத்திரையை தாங்கிதான் நீ செல்கின்றாய். ஆகவே கத்தோலிக்க திரு அவையின் உறுப்பினராய் நாம் மாறியிருக்கிறோம். உங்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டார். ஆகவே நாம் எல்லோரும் தூய ஆவியின் ஆலயம். ஆம் அன்புக்குரியவர்களே, இங்கிருக்கிற அனைவருமே தூய ஆவியின் ஆலயமாய் நாம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் தூய்மையின் அடையாளமாய் வெண்ணிற ஆடை நமக்கு தரப்பட்டது. நாம் குழந்தையாய் இருந்த பொழுது வெண்ணிற ஆடை அணிந்தோம். இதோ உங்களுக்காக குருவானவர் அந்த குழந்தையின் நெற்றியது அவர் ஒரு வெள்ளை துணியை கொடுத்து, இந்த வெள்ளை துணியை போல நாம் இந்த உலக வாழ்வை விட்டு தாய் நாடாம் உலக நாட்டுக்கு செல்லும் பொழுது அதே வெள்ளை உள்ளத்தோடு செல்ல வேண்டும். அதன் அடையாளமாய்தான் இந்த திருநிலத்தில் நாம் அனைவரும் வெண்ணிறமாய் வந்திருக்கிறோம். நாம் அன்புக்குரியவர்களே, இவ்வாறாக நாம் அனைவரும் ஆண்டவரின் ஆவியால் நோக்கப்பட்டோம் என்ற மகிழ்ச்சி நம் உள்ளத்தில் பெருக்கெடுக்க வேண்டும். கடைசியாக அன்புக்குரியவர்களே, இவ்வாறு திரு அவையின் மக்களால் வாழ்கின்ற நமக்கு திரு அவை பல்வேறு பணிகளை கொடுத்தது. இயேசு ஆண்டவர் திருமுழுக்கின் வழியாகத்தான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு பணி வாழ்வை தொடர்ந்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, அதுவரை மறைமுக வாழ்வு. அவர் எப்படி வாழ்ந்தார் என்பது பைபிளிலே குறிக்கப்படவில்லை. மாறாக 30 ஆண்டுகளுக்கு பிறகு திருமுழுக்கை அவர் பெற்ற பிறகு அவர் தைரியமாக தன் பணிகளை செய்ய புறப்படுகிறார். ஆம், திருமுழுக்கு என்பது நாம் ஒவ்வொருவரும் நம்மை பிரிப்பித்துக் கொண்டு கிறிஸ்துவின் பணியை செய்வதற்காக அழைக்கப்படுகிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட பணிகள் என்ன? முப்பரிமாண பணிகள். திரு அவை உனக்கு இந்த பணிகளை கொடுத்திருக்கிறது. அவற்றை நாம் அறிந்திருக்கிறோமா? முப்பரிமாண பணிகள் என்னென்ன பணிகள் உங்களுக்கு திரு அவை கொடுத்திருக்கிறது? யார் சொல்வார்? என்னென்ன பணிகள் திருச்சபைகளுக்கு என்ன பணிகளை கொடுத்திருக்கிறாங்க? நற்செய்தியை பறைசாற்ற. வெரி குட். அது எல்லாருக்கும் தெரியும். வேற ஊழியம். அது என்ன ஊழியம்? எல்லாரும் ஊழியம் செய்யும். அன்புக்குரிய 3 முக்கியமான பணிகள் இந்த திருமொழிக்கும் வழியாக நாம் அனைவரும் பொது குருத்துவத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் விருத்திய பணியை செய்ய வேண்டும். ஏனென்றால் 1 பேதுரு 2 சொல்வது போல நீங்கள் அனைவரும் அரச குருத்திலே திருக்கூட்டத்தில் இணைக்கப்பட்டவர்கள். ஆகவே அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். ஒரு குருவுக்கு கைகளில் அபிஷேகம், உங்களுக்கு நெற்றியிலும் தலையிலும் அபிஷேகம். அதே கிருஷ்ணா தைலம் உங்கள் தலையில் பூசப்பட்டது, நெற்றியில் பூசப்பட்டது. அப்படி என்றால் அபிஷேகம் பெற்ற பொது குருகுலத்தில் நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். ஆகவே நீங்களும் விருத்திய பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். திருப்பணி மட்டும் மாற்ற முடியாது, மாறாக மற்ற விருத்திய பணிகள் அனைத்திலும் நீங்கள் பங்கெடுக்கலாம். ஆகவே அரச விருத்திய திருக்கூட்டமாக நாம் வாழ்வதற்கான அழைப்புதான் முதல் பணி. 2வது படிதான் இறைவாக்கு இறைக்கும் பணி. ஒவ்வொருவரும் இறைவாக்கினர்களாக புறப்பட வேண்டும். ஆகவே அன்புக்குள்ளே திருமுழுக்கின் ஆற்றலும் தூய ஆவியின் வல்லமையும் என் மீது இருந்தால் ஆண்டவரின் வார்த்தைகள் என் வாயில் இருந்து புறப்படும். அந்த வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளை நான் என்னென்னே இருத்தி வைத்திருக்க மாட்டேன். மாறாக ஒரு குருவை போல இந்த பிரசங்கத்தில் ஆண்டவர் என்னோடு பேசுவது போல உங்களோடு ஆண்டவர் பேச வேண்டும். அந்த வார்த்தைகள் உங்கள் உள் இருக்கிறது.
உங்கள் குடும்பத்தில் அந்த இறை வார்த்தைகளை போதிக்கும் ஒரு நல்ல குடும்ப தலைவனாய் குடும்ப தலைவியாய் வாழ்கிறீர்களா? ஆண்டவரின் வார்த்தைகள் தைரியமாக உங்கள் பிள்ளைகளுக்கு எதிர்த்திருக்கும் குடும்பத்தவர்களால் வாழ்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தின் ஆற்றல் எங்கே? உங்கள் குடும்பத்தில் பிரதிபலித்ததா? நீங்கள் வாழும் சமூகத்தில் அங்கத்தில் பிரதிபலித்ததா? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் அனைவரும் பயன்படுத்த மறந்துவிட்டோம். ஆனால் மற்றவர்கள் கையிலே பைபிளை தூக்கினார்கள், அவர்கள் வேதாத்துகளை படித்தார்கள், அறிவிக்கிறார்கள். ஆனால் நம்மில் நாட்கள் குறைந்து போனதன் காரணம் என்ன? வீரிய மக்களால் இருப்பதன் காரணம் என்ன? நம் பங்கு தூங்கும் நிலையில் இருப்பதற்கு காரணம் என்ன? நம்மில் இருக்கிற அந்த தெய்வீக ஆற்றலான தூய ஆவியின் சக்தியை வேதாக்குறைக்கும் பணியை பயன்படுத்த மறந்துவிட்டோம். ஆகவே இந்த திருமுழுக்கின் வழியால் அந்த பணிகளை செய்யுங்கள், உத்தியோகத்தோடு புறப்படுங்கள். இறைவன் உங்களுக்கு கொடுக்கும் கட்டளைதானே இது. உலகெல்லாம் கொண்டு நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுதானே ஆண்டவர் நமக்கு அறிவித்தார். அந்த பணிகளை செய்தோமா? மூன்றாவதான பணி என்ன? அர்ச்சிப்பு பணி, புனிதப்படுத்தும் பணி. ஆம் அன்புக்குள்ளே பொதுநிலைவராகிய உங்களுக்கு புனிதப்படுத்தும் பணி கொடுக்கப்படுகிறது. ஏதாவது நீங்கள் புனிதப்படுத்த முடியும் உங்கள் வாழ்க்கையில். ஆம் அன்புக்குள்ளே நீங்கள் அனைவரும் உங்கள் குழந்தைகளை நினைக்க வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளை ஆசீர்வதிக்க கற்றுக் கொடுங்கள். சரிங்களா? அவர்கள் கைகள் உங்கள் தலையின் மீது உங்கள் கைகளை வைத்து தினந்தோறும் அவர்களுக்காக தெரியுங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்கள் பிள்ளைகள். நீங்கள் ஜெபித்தால் உங்கள் குழந்தைகளின் மேல் ஏன் பறந்து விடாது? நம்மை இருக்கிற குணப்படுத்தும் ஆற்றலை நாம் மறந்துவிட்டோம். இறைவன் திருமுழுக்கு பெற்ற அனைவருக்கும் இந்த குணப்படுத்தும் ஆற்றலை கொடுக்கிறார். ஒரு குருவுக்கு மட்டும் தனிப்பட்ட ஆற்றல் அல்ல, மாறாக திருமுழுக்கு வழியால் இந்த ஆற்றல் இந்த ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிறது. நாம் ஜெபித்து இதுவரை குணமானார்களா? நம்ம இருக்கிற ஆற்றல் என்று பயன்படுத்த மறந்துவிட்டோம். இவ்வாறு ஒவ்வொரு பொதுநிலையிலாகிய அனைவருக்கும் புனிதப்படுத்தும் ஆற்றல் திருமுழுக்கின் வழியால் கொடுக்கப்பட்டது. எனவே இந்த முப்பணிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்தாலே திருமுழுக்கின் ஆற்றல் பெற்ற மக்களாய் நாம் செயல்படுகிறோம் என்ற அர்த்தம். ஆகவே அன்புக்குள்ளே நம் தாய் திருவை இந்த அத்தனை பணிகளையும் நமக்காக கொடுத்து இந்த திருமுழுக்கின் இந்த விழாவிலே நம்மை புதுப்பித்துக் கொள்ள அழைக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றவுடன் வானத்திலிருந்து விழா வடிவத்தில் அவர் மீது தூய ஆவியானவர் இறங்கி வந்தார். தந்தையான கடவுள் பகிரங்கமாக வார்த்தைகளை அறிவித்தார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரே நான் பிரிப்படுகிறேன் என்று சொல்கிறார். அந்த வார்த்தைகள் இதோ திருமுழுக்கின் பொழுது எங்களுக்கும் தரப்பட்டது. நாம் அனைவரும் இதன் வழியாக ஆண்டவரின் மகனாக மகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். தூய ஆவியின் அருள் கொடுக்கப்பட்டது. தண்ணீரால் கழுவப்பட்டோம். பாவ நோயிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். நம்மை பீடித்திருந்த ஜென்மப்பாவ கரை நம்மை விட்டு அகன்றது. மாறாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் விருதமாக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மனதில் உறுதியாக இந்த நாளில் அழைக்கப்படுகிறது. எனவே அன்புக்குரிய இதோ இந்த திருமுழுக்கின் முக்கியத்துவத்தை மகத்துவத்தை உணர்ந்தவர்களால் நம் பங்கிலே இந்த திருமுழுக்கின் ஆற்றல் பெற்ற பணிகள் நடத்த வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் நிறைவாக்கினர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரின் வார்த்தைகளை அறிவிக்க ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். பயன்படுத்துங்கள், குணப்படுத்துங்கள், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். தாராளமாக இறைவன் கொடுத்த இலவசத்தடையான தூய ஆவியை மற்றவர்களுக்கு கொடுங்கள். அந்த ஆவியாவின் வல்லமைதான் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். அதுதான் திருவையை வழிநடத்துகிறது. ஆகவே உயிருள்ள ராயபர வியாகுலமாதா திருத்தலத்தில் மக்களாய் பங்கு மக்களாய் செயல்பட நம் பணிகள் என்ன என்று அறிந்து பங்கு தந்தையோடு விட்டமிட்டு எல்லா காரியத்திலும் இணைந்து செயல்பட்டால் திருப்பிய ஆற்றலுள்ள பங்காய் மாறும். இந்த ஆலயம் இன்னும் மேலும் வழியும். அனைவரும் இந்த ஆலயத்தின் அது ஈடுபாட்டோடு உழைப்பார்கள். தனக்கென அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். ஏனென்றால் இந்த ஆலயத்தில் எனக்கும் பங்குண்டு.
எனக்கும் ஈடுபாடு உண்டு. இது என் ஆலயம், இது சுத்தமாக இருக்க வேண்டும், இதில் பணிகள் நடக்க வேண்டும், இதில் இருக்க அனைத்து காரியங்களும் என் பணிகள் என்று உணர்ந்தவர்கள் தான் திருவேட்டை பெற்றவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட கத்தோலிக்க உயிருள்ள திரு அவையின் விசுவாசத்தை பெற்று நீங்கள் உறுதிபட வாழ இந்த திருப்பணிகளை தொடர்ந்து நாம் கிடைப்போம். ஆமாம்.